ஹரியானாவை பொறுத்தவரை மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 71 இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை பெற்று வருகிறது. வெறும் 14 இடங்களில் மட்டுமே பாஜக முன்னிலை பெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியானது 52 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. காஷ்மீர் காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. தனித்து போட்டியிட்ட மெஹபூபா தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 4 இடங்களில் முன்னிலை பெற்று வருவதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஆனது தொடர்ந்து முன்னிலை பெற்று வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். ஹரியானாவில் காங்கிரஸ் 71 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. பாஜக 14 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் 54 இடங்களிலும் பாஜக வெறும் 22 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. மெஹபூபா தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 4 இடங்களில் முன்னிலை பெற்று வருவதாக தற்போது வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியானது 54 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. தனித்து போட்டியிட்ட மெஹபூபா தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 4 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் 2 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. ஹரியானாவை பொறுத்தவரை மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் காங்கிரஸ் 71 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருவதாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 90 இடங்களில் காங்கிரஸ் 53 இடங்களில் முன்னிலை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாஜக வெறும் 24 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியானது 54 இடங்களில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகின்றன. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருவதாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. தனித்து போட்டியிட்ட மெஹபூபா தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 4 இடங்களில் முன்னிலை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் ஜூலானா தொகுதியில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினோத் போகட் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருவாரியான வித்தியாசத்தில் அவர் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். தபால் வாக்குகள் எண்ணப்படும் போதே அவர் முன்னிலை பெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை அவர் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். ஹரியானாவில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானாவில் உள்ள மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 71 தொகுதிகளில் காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்று காலை தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட போதிலிருந்தே 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்று வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனித்து போட்டியிட்ட மெஹபூபா தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 4 இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது. ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழலையும் காணப்படுவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் 2 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. தபால் வாக்குகள் எண்ணப்படும் போதிலிருந்தே 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போதைய நிலவரப்படி 2 மாநிலங்களிலுமே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் முன்னிலை பெற்று வருகிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரப்படி 2 சட்டமன்ற தேர்தல்களிலுமே காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் 55 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வைத்து பேசும் பொழுதெல்லாம் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஜம்மு காஷ்மீரில் இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது காங்கிரஸ் கூட்டணி 46
பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்களை தாண்டி 55 இடங்களில் தற்போதைய நிலவரப்படி முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக 23 இடங்களில் முன்னிலை வகித்து வரக்கூடியதை பார்க்கிறோம். காஷ்மீர் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா 2 தொகுதிகளில் போட்டியிட்ட 2 தொகுதிகள் பட்கா மற்றும் கந்தர்பால் 2 தொகுதிகளிலுமே அவர் தற்போது முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதற்கிடையே நம்மோடு பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தன்னாட்சி தமிழகம் அமைப்பிலிருந்து திரு ஆழி செந்தில்நாதன் இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி சார். இப்போ ஏர்லி ட்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் 2 இடங்களிலுமே காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை எட்டும்னு எதிர்பார்க்கப்பட்ட போது இப்போ 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. 2 பகுதிகளிலுமே காங்கிரஸுக்கு சார்பாக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா காரணம் என்ன சார்? இது கடந்த தேர்தலே நாடாளுமன்ற தேர்தலிலேயே அந்த நேரத்துல வந்திருக்க வேண்டிய முடிவு தான். அந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வார காலமாக கிட்டத்தட்ட எல்லாருமே இதை தான் எதிர்பார்த்தோம். பாஜகவும் அதனுடைய கூட்டணிகளும் வாஷ் அவுட் ஆகும். காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் 2 மாநிலங்கள்லயும் வரும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது தான். என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, குறிப்பாக நீங்க ஹரியானா எடுத்துக்கிட்டீங்களா, அங்க விவசாயிகளுடைய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடந்தது நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம காலகாலமாக பாஜகவுக்கு வாக்களித்த இல்ல உள்ளூர் கட்சிகளுக்கு வாக்களித்திருந்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரியும். அது எப்படிப்பட்ட மாற்றம்னா, மக்களுடைய நலன் சாராத வெறும் மதவாத அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, பிஜேபியினுடைய அரசியலால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்கிற ஒரு புரிதல் வட இந்தியாவில் வந்திருக்கு அப்படிங்கறதான் ஹரியானா முடிவுகள் காட்டுகிறது. ஒரு காலத்துல காங்கிரஸ், அப்புறம் தேவிலால் போன்றவர்கள், பாஜக, அண்மையில ஆம் ஆத்மி கட்சி கூட எல்லாருமே அங்க போட்டி போட்டாங்க. அது எல்லாமே விவசாயிகள் சார்பாக, ஜாட்கள் சார்பாக எல்லாம் நிறைய குட்டி கட்சிகள்லாம் அங்க உண்டு. ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தீர்மானகரமான முறையில டிசைசிவா ஒரு வெற்றி காங்கிரஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய மனமாற்றம் அந்த ஹரியானா முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு காட்டுது. உண்மையில சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்திலையும் இதே மாதிரி இந்தி பேசும் மாநிலங்கள் எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் இதனுடைய வெளிப்பாடு. காஷ்மீரை பொறுத்த வரையில அதனுடைய சிறப்பு அந்தஸ்தான 370 அது அரசியல் சாசன ரீதியாக தரப்பட்ட ஒரு சுயாட்சி அந்தஸ்தை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நீக்கியதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கு எதிரான ஒரு குரல் தமிழ்நாட்டில இருந்துதான் முதல்ல நம்முடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒழிச்சிருந்தாரு. அந்த விஷயத்துல காஷ்மீர் மக்களை பொறுத்தவரை, குறிப்பாக காஷ்மீர் பள்ளத்தாக்குல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அனுமானிச்சோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உமர் அப்துல்லாவுடைய கட்சியும் சில இடங்கள்ல காங்கிரஸும் சேர்ந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. காஷ்மீர்ல நாங்கள் அமைதியை கொண்டு வந்து விட்டோம், காஷ்மீர் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், எங்களால் தான் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பாஜக அந்த முக்கியமான பகுதியில பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதா தெரியல. ஜம்மு பகுதியில இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில பகுதிகளில் அவங்க வெற்றி பெறலாம். ஆனா காஷ்மீர் மக்களும் தாங்கள் இழந்த அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு மாநிலமாக மதிக்கப்படுவதற்கான ஒரு குரலைத்தான் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆக இந்த 2 இடத்துலையும், ஹரியானாவிலையும் சரி ஜம்மு காஷ்மீர்லயும் சரி, ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் அவங்களுடைய சவால்களுக்கும் எதிராக மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த முடிவுகள் காட்டுது. இன்னும் போக போக இந்த முடிவுகள் ரொம்ப தீர்க்கமான திசையில் தான் போகும். ஹரியானாவில் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உமர் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய அளவுக்கு வெற்றியும் பெறுவதில் தான் போய் முடியும். இது வீழ்த்தப்பட முடியாத தலைவர் மோடி நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும், அவர் முகத்தை காட்டினா போதும்
ஒரு மாநிலமே ஓட்டு போட்டுடும் ரொம்ப நாளா சொல்லிட்டு வந்த அத்தனை பொய் பிரச்சாரங்களுக்கும் மக்கள் வந்து ஒரு முடிவு கட்டியிருக்கிறாங்க. வட இந்தியா முன்னை போல இனிமே இருக்க போறது இல்ல. அந்த இடத்துல வந்து எந்த சவாத சக்திகள் 10-15 வருஷமா கோலோச்சினாங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் இந்த முடிவுகள் காட்டுறதான் நான் பாக்குறேன். மிக முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறீங்க. ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ்ல தற்போது காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. சௌத்ரி தேவிலால் போன்றவர்களை குறிப்பிட்டு சொன்னீங்க. அவர்கள் காலத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சிக்கும் பிராந்திய கட்சிகளுக்கும் இடையே வந்து பிளவெல்லாம் இருந்தது. ஜாட்கள் வந்து இந்த இரண்டு பக்கமும் பிரிந்திருந்தாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜாட்களும் காங்கிரசும் பின்னால ஒட்டுமொத்தமாக வந்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். முன்பு ராஜஸ்தான்ல பிஜேபிக்கு எதிராக போராட்டம் எல்லாம் நடத்தி இருந்தாங்க. அதுவும் ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டரா இப்ப. ஆமா, அதாவது வந்து வெஸ்டர்ன் யூபியிலையும் உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியில, ராஜஸ்தான்ல, ஹரியானாவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜாட்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது பொதுமக்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரியாக பிஜேபியின் மீது கோபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இல்லைன்னா இந்த மாதிரியான முடிவுகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போதும் வந்திருக்காது அல்லது இப்பவும் வந்திருக்காது. ஆனா இந்த முடிவுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஏதோ கோபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதே போல ஓட் பேங்க்ஸ் பாலிடிக்ஸும் உள்ளூர் அளவுல உடைய ஆரம்பிச்சிருக்கு. தென்னிந்தியாவில அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முன்னாடியே உடைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல வந்து இப்ப திமுக அதிமுக 2 கட்சி இருக்குன்னா மக்கள் வந்து வாக்களிக்கணும், ஒரு கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னா மொத்தமா தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. பிராக்சர்டு வெட்டிக்கிட்டே கொடுக்க மாட்டாங்க. காரணம் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. வடக்க வந்து சாதி வட்டாரத்தை அடிப்படையில் மட்டும்தான் சிந்திப்பாங்க அப்படிங்கறதையும் இப்போ வந்து உடைச்சிட்டு வராங்க. மக்கள் வந்து ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாட்டினுடைய முழு பிரச்சனைகளின் அடிப்படையில, அனைவருக்குமான பிரச்சனைகள் அடிப்படையில சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றம். அந்த இப்ப நடக்கக்கூடிய வட இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னன்னா, ஒரு வலுவான சிவில் சொசைட்டி அங்க உருவாயிருக்கு. அவங்க ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனை அடிப்படையில வாக்களிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏதோ தங்களுடைய கேஸ்டுக்கு இல்ல தங்களுடைய வட்டாரத்துக்கு மட்டும்தான் வந்து யோசிச்சு வாக்களிப்பாங்க, மந்தைய போல வாக்களிப்பாங்கன்றதெல்லாம் அவங்க உடைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி ஃபில்ட்ரேட் பண்ண பிஜேபி அரசாங்கம் தான். இல்லைன்னா காங்கிரஸுக்கு இந்த ரிவைவல் சாத்தியமே கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா உள்ளூர் அளவிலும் சரி, அனைத்து இந்திய அளவிலும் சரி, ராகுல் மாதிரி சில தலைவர்கள் தவிர வேற யாரும் அந்த பார்ட்டியில இப்போ ரொம்ப டாமினண்டா இல்ல. அப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து இப்போ ஹரியானாவில வந்து ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்துல எல்லாம் எந்த காங்கிரஸ் தலைவரும் கிடையாது. ஆனா ஏன் ஓட்டு போட்டிருக்காங்க? ஏன்னா வந்து அந்த அனைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாற்றங்களோடு தங்களை வந்து அவங்க பொருத்தி பார்த்து விரும்புறாங்க அந்த மக்கள் அப்படிங்கறதுதான் வந்து எனக்கு வந்து இதுல தோணுது. ஜம்மு காஷ்மீர் எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவங்க நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை நிராகரிப்பாங்க, குறிப்பா காஷ்மீர் பள்ளத்தாக்குல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹரியானாவில் நடந்திருக்கிற மாற்றம் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு. எந்த ஹிந்தி பெல்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க கோட்டையை கட்டினாங்களோ அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை கைவிட தொடங்குது. மகாராஷ்டிராவில் தேர்தல் வரும்போது இன்னும் கூடுதலாக நம்மளால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஒரு மாற்றத்தினுடைய ஒரு பார்ட் தான் இந்த தேர்தலாக எனக்கு தோணுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.